கொடூரமா அத்தனை கொலையை பண்ணவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நான் உனக்குள்ள ஒரு குழந்தைய பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் என்னடி சொல்ற அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆயிருக்கும். ஆனா இதுக்கு பின்னாடி என்ன சைக்காலஜி இருக்குன்றதை தான் இன்னைக்கு நம்ம டே 2 ஆஃப் 30 டேஸ் ஆஃப் சைக்காலஜில நம்ம பார்க்க போறோம். நாம சின்ன வயசுல தான் நம்ம யாரு இந்த உலகம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வருவோம். அந்த நேரத்துல நம்ம உலகமா நினைக்கிற நம்ம பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ ரிலேட்டிவ்ஸோ ஆரியா நம்ம வாழ்ற சமூகமோ நம்மளை கன்சிஸ்டன்டா ஓவரா அபியூஸ் பண்ணாலோ அபேண்டன் பண்ணாலோ மிரட்டினாலோ கிரிட்டிசைஸ் பண்ணாலோ ஹியூமிலியேட் பண்ணாலோ ஆர் பிட்ரே பண்ணாலோ நம்ம மனசுக்குள்ள அது ஆழமா ஒரு காயமா பதிஞ்சு நம்மளோட சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட்டை அது இம்பாக்ட் பண்ணும். சின்ன வயசு காயமா இருந்தாலும் நீங்க பெரிய ஆளானதுக்கு அப்புறமும் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துல கூட உங்களோட ஆக்ஷன்ஸ் தாட்ஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அந்த காயத்தோட விளைவா தான் இருக்கும். இதுல இருந்து ஹீல் ஆறதுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த காயப்பட்ட குழந்தைக்கு தேவையான லவ் கேர் அண்ட் அஃபெக்ஷனை நீங்க கொடுத்து உங்களே நீங்க ரீபேரண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் இன்னர் சைல்ட் ஹீலிங்னு ஜான் பிராட்ஷா சொல்லியிருக்காரு அவரோட ஹோம் கமிங்ன்ற புக்ல. இப்ப புரியுதா நம்ம ஹீரோயினே அப்படி சொன்னாங்கன்னு? இதே மாதிரி எக்ஸைட்டிங்கான கண்டென்ட் நீங்க பாக்குறதுக்கு மைண்ட் பேலஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.